ஹாய் மா, சொல்லு. குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மேம், எனக்கு ஒரு டவுட் மேம். என்ன டவுட்? எனக்குலாம் சுகர் வருமான்? ஏன் திடீர்னு உனக்கு இந்த டவுட்? எங்க அப்பாவுக்கு சுகர் இருக்கிறதுனால எனக்கு வருமானு ஒரு டவுட் மேம். கண்டுபிடிச்சிடலாமா? ஓகே மேம். ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கோ. ஓகே மேம். நீங்களும் ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு சுகர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல உங்க தெரிஞ்சவங்களுக்கு சுகர் வருமா அப்படிங்கறத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். நாம இப்ப பண்ண போறதுக்கான பேரு வந்து டயபெட்டிக் ரிஸ்க் ஸ்கோர் அசஸ்மெண்ட். இது யாருக்கெல்லாம் ஹை ரிஸ்க் இருக்கு சுகர் வரதுக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுற ஒரு ஸ்கோர். இது நீங்க பண்ணணும். அதனால எல்லாரும் ரெடியா ஒரு பேப்பர் பேனா வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, நாளுக்கு எழுதியாக்க நம்ம பாயிண்ட்ஸ் போட போறோம். அந்த பாயிண்ட் கூட்டல் தொகை, அதாவது சம் வந்து எவ்வளவு வருதோ அதை வச்சு நம்ம ரிஸ்க் இருக்கா இல்லையா நம்ம கண்டுபிடிக்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது வந்து வயசு. உங்க வயசு வந்து 35க்குள்ள இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எதுவும் இல்ல. இதே 35ல இருந்து 49க்குள்ள இருக்கு அப்படின்னா 20 பாயிண்ட் போட்டுக்கணும். இதே உங்க வயசு வந்து 49க்கு மேல இருக்கு அப்படின்னாக்க நீங்க 30 பாயிண்ட் போட்டுக்கோங்க. சோ உங்க வயசுக்கு என்ன பாயிண்ட் வருமோ அதை எடுத்து எழுதிக்கோ. எழுதிட்டீங்களா? இப்ப ரெண்டாவது போலாம். ரெண்டாவது உங்களோட இடுப்பு சுற்றளவு, அதாவது வெயிஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். இது வந்து ஆண் பெண்ணுக்கு கண்டிப்பா வேரியேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா ரெண்டு பேருக்கு ஈக்குவலானதை வச்சு நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. உதாரணத்துக்கு நார்மல் அப்படின்னாக்க ரெண்டு பேருக்குமே, அதாவது விமனுக்கு வந்து லெஸ் தென் 80 சென்டிமீட்டர் இருக்கும், மேலுக்கு அதாவது ஜென்ஸுக்கு வந்து லெஸ் தென் 90 சென்டிமீட்டரும் இருக்குன்னா அவங்களுக்கு 0 பாயிண்ட்ஸ். இதே 80 to 89 ஃபீமேலுக்கும் 90 to 99 வந்து மேலுக்கும் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு 10 பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இதை விட ஜாஸ்தியா இருந்ததுன்னா 20 பாயிண்ட் எடுத்துக்கணும். சோ ஃபீமேல்ஸ்க்கு 90க்கு மேல இருந்ததுன்னா 20, மேலுக்கு வந்து 100க்கு மேல இருந்ததுன்னா 20. சோ இந்த கேட்டகரியில நீங்க எவ்வளவு பாயிண்ட் எடுக்கிறீங்கன்னா அடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுக்கியா? ஓகே மேம். மூணாவது வந்து நீங்க வீட்டு வேலை செய்யறீங்களா, என்ன வேலை செய்யறீங்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டி, அதுக்கான ஸ்கோர் கார்டு. சோ நீங்க பயங்கர ஹெவியா வேலை செய்றீங்க, நல்ல வேலை செய்றீங்க அப்படின்னா 0 பாயிண்ட்ஸ். சோ அங்க பாயிண்ட் வராது. இதே நீங்க வந்து நார்மலா வீட்டு வேலை செய்றீங்க, லைட்டான எக்ஸசைஸ் எல்லாம் செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 பாயிண்ட். ரொம்ப வேலையே செய்யல, செடென்டரி லைஃப் ஸ்டைல், உட்கார்ந்தபடிதான் இருக்கீங்க, வாக்கிங் எல்லாம் எதுவுமே போறது இல்லை அப்படின்னா 30 பாயிண்ட். சோ இதுல எவ்வளவு வருதுன்னு நீங்க போட்டு வச்சுக்கோங்க. கடைசியா நாலாவது உங்களோட ஃபேமிலி ஹிஸ்டரி, அதாவது உங்க குடும்பத்துல உங்க அப்பா அம்மாக்கு சுகர் இருக்கா இல்லையாங்கிறதுக்கு பாயிண்ட். ஒருத்தருக்குமே சுகர் இல்ல அப்படின்னா 0 பாயிண்ட். யாராவது ஒருத்தருக்கு இருக்கு, உங்க அப்பாக்கோ அம்மாக்கோ யாராவது ஒருத்தருக்கு இருக்கு அப்படின்னா 10 போட்டுக்கோங்க. ரெண்டு பேருக்குமே இருக்கு அப்படின்னா 20 போட்டுக்கோங்க. சோ இப்ப இந்த நாலுத்துலயும் வந்திருக்க பாயிண்ட நீங்க கூட்டணும், அதாவது ஆட் பண்ணணும். அந்த வர ஸ்கோரை வச்சுதான் நம்ம ரிஸ்க் கண்டுபிடிக்க போறோம். இப்ப வர ஸ்கோர் வந்து உங்களுக்கு 30க்கு கீழே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஸ்கிரீன், அதாவது உங்களுக்கு வந்து சுகருக்கான ரிஸ்க் இல்ல அப்படின்னு நம்ம தைரியமா இருக்கலாம். இதே 30ல இருந்து 60க்குள்ள இருக்கு அப்படின்னா உங்களுக்கு மாடரேட் ரிஸ்க் இருக்கு, வர வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் காஷியஸா இருக்கணும். இதே 60க்கு மேல இருக்கு அப்படின்னாக்கா ஹை ரிஸ்க். சோ உங்களுக்கு சுகர் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இது உங்களுக்கு ஒரு அலாரம் மாதிரி. இந்த டைம்ல நீங்க வந்து ஃபேமிலி ஹிஸ்டரிய மாத்த முடியாது, ஆனா கண்டிப்பா நீங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்க மாத்தலாம். உங்க வயசை மாத்த முடியாது, இந்த ரெண்டு ஃபேக்டரும் உங்களால மாத்த முடியாது. ஆனா நீங்க ஹெல்ப் பண்ணி மாத்தக்கூடியது உங்களோட இடுப்பு சுற்றளவு, உங்களோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி. இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸை நீங்க நினைச்சா மாத்தலாம். அதுக்கான முயற்சியை நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நல்லா ஹெவியா ஒர்க் அவுட் பண்றது, நல்லா வாக்கிங் போறது, அதே மாதிரி இடுப்பு சுற்றளவு குறைக்கிறதுக்கு உங்களோட ஒபிசிட்டி மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் நீங்க பண்ணும்போது அதுவும் கண்ட்ரோல்ல வந்து ரிஸ்க் குறையும். கண்டுபிடிச்சிட்டியா? உனக்கு வந்துச்சா வரலையா? வந்துச்சு மேம். என்ன வந்து சுகர் வருமா வராதா? 20 பாயிண்ட்ஸ் வந்துருக்கு மேம். அப்போ உனக்கு சுகர் கிடையாது, ஜாலியா இருந்துக்கோ. நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுட்டு நல்லா இருங்க. நன்றி, வணக்கம்.